எல்லாரும் வேத புஸ்தகத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த 66வது அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த வார்த்தை யார் சொல்லுகிறது? கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் பல விதத்திலே நமக்கு நேராக நமக்கு அநேக வாரங்களிலே போதிக்கப்பட்டு வருகிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, கர்த்தர் ஊழியக்காரர்கள் இப்படி ஒரு வருஷம் முழுவதும் எத்தனையோ விதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம்னா கேட்கிறோம். அதில் முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த 13வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை தேற்றுவேன். நான் உங்களை என்ன செய்வேன்? ஆமே. இப்போ எல்லா சமயத்திலும் அடிச்சுட்டே இருந்தேன்னா சரி வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா என்ன பண்ணாது? வராது. ஆமே. பிள்ளைகளை கூட நீ அடிக்கிறீங்க, எப்பவுமே அடிச்சுட்டு இருந்தால் அந்த பிள்ளை சரியா வந்துருமா? இன்னும் மோசமாக தான் என்ன செய்யும், போகும். இப்போ அடிக்க வேண்டிய சில சமயங்கள் உண்டு. அடிக்க வேண்டிய சமயத்தில் அடிக்காமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் தேற்ற வேண்டிய சில சமயங்கள் உண்டு. ஆமே. தேற்ற வேண்டிய சமயத்தில் நாம் தேற்றாமல் போனால் அந்த பிள்ளைகள் வழிமாறி போகும். வேதம் சொல்லுகிறது, ஒரு பிள்ளையை கர்த்தர் எப்படி தேற்றுகிறார் அப்படின்னா, தாய் தேற்றுகிறது போல நான் என்ன செய்கிறேன், உங்களை தேற்றுகிறேன். ஆண்டவர் எதற்கு ஒப்பாக தன்னை மாற்றுகிறார்னா, ஒரு தாயினுடைய இருதயத்துக்கு ஒப்பாக இந்த வசனத்தை ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறார். என் ஜனங்களுக்கு நான் எப்படி மாறுவேன், என் ஜனங்களுக்கு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, ஒரு தாயை போல தேவன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். ஆமே. என்ன பிரதர் சொல்றீங்க? கடந்த ஒரு சில நாளா திட்டு என்ன பண்ணீங்க, திட்டுனீங்க. தாய் என்னைக்குமே திட்டுவாங்க தெரியுமா? அடிப்பாங்க, சூடும் வைப்பாங்க தெரியுமா? எல்லாமே என்ன செய்வாங்க. ஒரு நல்ல தாய் தன்னுடைய பிள்ளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, அந்த பிள்ளை எப்படி வளர்ந்து வந்தாலும் நீ நல்லா இருப்பான்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டே இருந்தா அதுக்கு பேர் நல்ல தாய் இல்லை. நீ தவறு செய்யும் போது உன்னை கண்டிக்கிற, உன்னை திட்டுகிற, உன்னை வன்மையாக கண்டிக்கிற ஒரு தாய் தான் உண்மையான தாய், தகப்பன். ஆமே. ஆண்டவர் பல சமயத்துல நம்ம கண்டிக்கிறார். வேத வசனத்து மூலமா என்ன செய்கிறாரு? ஏன் கண்டிக்கிறாரு? தன்னுடைய பிள்ளைகள் தன்னை போல மாற வேண்டும், இந்த வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு ஏற்ற விதமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி பல சமயம் கண்டிக்கிறார். அதே நேரத்துல இந்த வேத வசனம் முழுவதும் நமக்கு கண்டிப்பை மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறு. இந்த வேத வசனத்துல கண்டிப்பு மாத்திரம் இல்ல, அநேக ஆறுதலும் உண்டு. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? கண்டிப்பு மட்டும் இல்ல, என்ன இருக்கு? ஆறுதல் இருக்கு. சோர்ந்து போகிறவனுக்கு ஆறுதல் எங்கதான் இருக்குன்னா தேவனிடத்தில் இருக்கிறது. சத்துவம் இல்லாதவனுக்கு ஆறுதல் எங்க இருக்கு? கர்த்தர்கிட்ட இருக்கு. ஒரு பலன் இல்லாதவனுக்கு பலன் எங்க இருக்கு? ஆண்டவருடைய வசனத்தில் இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை தேற்றுவேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பல சமயத்துல இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை வாசித்து பாருங்க, நான் உன்னை தண்டிப்பேன், நீ அவமானப்படுவே, உன் தலை மொட்டை அடிக்கப்படும், இப்படியெல்லாம் எழுதி வைத்து, ஆனால் இந்த அதிகாரம் முடிக்கும் போது ஆண்டவர் எப்படி முடிக்கிறார்னா, நான் ஒரு தாயை போல உன்னை தேற்றுவேன். இதுக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற வசனத்தெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐயோ ஆண்டவரா இப்படி சொல்லுகிறது, வேத வசனம் இப்படிலாம் சொல்லுகிறதா அப்படி நீங்க ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் உன் முக்காட்டை எடுப்பாரு, உங்க குல்லாக்கள் என்ன பண்ணுவாரு, உருந்தி போடுவாரு, உன் சலங்கைகளை எடுத்து போடுவாரு, உன் தலையை உச்சந்தலையை மொட்டையாக்குவாரு, அப்படின்லாம் இருக்கும். இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி இருக்கும்? ஏன் கஷ்டமா இருக்கு? இதெல்லாம் நமக்கு ஒரு அவமானம், தண்டனை இப்படிலாம் வரும்போது நம்ம ரொம்ப வேதனைப்படும். ஆனா இந்த வார்த்தையை கேட்கும் போது நம்ம இருதயத்துக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஆறுதலா இருக்கு. உண்மையா சொல்ல போனா எப்படி இருக்கு? பரவாயில்ல பிரதர், இன்னைக்காவது உங்க வாயிலிருந்து என்ன வருது, நல்ல வார்த்தை என்ன பண்றாரு ஆண்டவருங்க உங்க வாயில வச்சிருக்கிறாரு, ஒரு ஆறுதல் என்ன பண்ணுது, வருது. ஆனா ஆண்டவர் இந்த வசனத்துல ஏசாயால நீங்க போய் வாசிச்சுட்டு வாங்க, எல்லா அதிகாரம் இப்ப வாசிக்காதீங்க, வீட்டுல போய் பொறுமையா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிங்க. அதுல ஆரம்பத்துல இருந்து
அவருடைய வார்த்தைகள் எப்படி வரும்னா தன்னுடைய ஜனங்களை கண்டித்து உபதேசம் பண்ணுகிற வார்த்தையா வரும். ஆண்டவர் சொல்லுவாரு, ஒருவனுடைய ரணம் ஆற்றப்படாமலும் அவனுடைய சீல் பிதுக்கப்படாமலும் இருந்தா அவன் குணமாக்கப்படுகிறது இல்லை. ஆமே. ஒரு மனுஷன் குணமாக்கப்படனா என்ன செய்யணும்? ஒரு மனுஷனுக்கு கட்டி வந்துருச்சு, குணமாக்கப்படணும்னா என்ன செய்யணும்? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ரணம் ஆற்றப்படணும்னா சீல் என்ன செய்யணும்? பிதுக்கப்படணும். என்ன பண்ணணும்? அப்போ சீல் எடுக்கும் போதும் இல்லை ரத்தத்தை கட் பண்ணி எடுக்கும் போதும் சந்தோஷமா இருக்குமா? எப்படி இருக்கும்? ஐயோ ஆண்டவரே கத்துவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய காயங்கள் ஆற்றப்படணும்னா சீல் என்ன செய்யணும்? பிதுக்கப்படணும். ஆமே. ஒரு சமயம் எனக்கு முட்டியில ஏதோ ஒரு கட்டி மாதிரி வந்துருச்சு, நல்லா இவ்வளோ பெருசா வீங்கிருச்சு. என்னால் நடக்கவே முடியல, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தப்ப டாக்டர்கிட்ட போனதுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும், அப்படி இப்படின்னு இருந்தாங்க. ஒரு சின்ன டாக்டர்கிட்ட போனேன். எங்கள் நண்பர் ஒருத்தர் இருக்கார் டாக்டர், அவர்கிட்ட போனேன். நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சின்ன டாக்டர் தான். அவர் பேசிக்கிட்டே இருந்தேன், என்னப்பா ஆச்சுன்னாரு. இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, நடக்க முடியல. அப்படியா, சரி சரி. பேசிக்கிட்டே இருந்தது. என்னப்பா எவனை கீழே விழுந்துட்டான். திரும்பி பார்த்தேன், ஒரு ஊசி எடுத்து 2-3 குத்து என்ன பண்ணிட்டாரு. அடா பாவி மனுஷா, நீ மனுஷனா, நீ டாக்டரா அப்படின்னு என்ன பண்ண, கோவம் வேற வந்துருச்சு. என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? குத்துன உடனே அதுல இருந்த கெட்ட ரத்தம் மொத்தம் எல்லாமே என்ன செய்யுது, ஒரு கட்டை போட்டாங்க. 2-3 நாள்ல சரியாயிடுச்சு. இப்போ குத்தும் போது எப்படிதான் இருக்கு, நீ எல்லாம் மனுஷனா, இதுக்காக நாங்க ஆலயத்துக்கு வரோம் அப்படி இருக்கு. ஆனா அதுக்கு பின்பாக ஒரு ஆறுதல் உண்டாகுது. ஆமே. பல சமயத்துல தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு எதிராக வரும்போது நம்ம இருதயத்துக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப கசப்பா இருக்கு. நம்ம இருதயத்துக்கு எப்படி இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. பல சமயத்துல பிள்ளைகளை கண்டிக்கும் போதும் பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணும் போது ரொம்ப கசப்பா இருக்கு. என்ன ஆலயத்துக்கு போனோம், இங்க போய் மட்டும் என்ன ஆக போகுது? வாய் திறந்து ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுப்பா, நான் என்ன செய்ய மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன். ஏசப்பான் கூடு, நான் என்ன செய்ய மாட்டேன், கூட மாட்டேன். அண்ணா எக்ஸாம் எழுத போறேண்ணா, நீங்க என்ன பண்ணுங்க, இந்தாங்க இந்த இது என்ன பேரு, ஆல் டிக்கெட் எடுத்துட்டு வந்து இதுக்கு என்ன பண்ணுங்க, நான் ஜெபம் பண்ணா நீ எக்ஸாம்ல பாஸ் ஆவியா? உன் வாயை எப்ப விரிவா திறக்கிறியோ அப்பதான் உன் வாய் என்ன செய்யும், நிரப்பப்படும். அப்படி என்ன வேதம் சொல்லுது, வாயை விரிவாய் தர அப்பொழுது. ஆமே. பிரியாணி சாப்பிடும் போது வாய் என்ன செய்யுது, விரிவா திறக்குது. ரசம் சாதம் வரும்போது வாய், சத்தமா சொல்லுங்க, ரசம் சாதம் இருக்கும் போது வாய் என்ன செய்ய மாட்டுது, திறக்க மாட்டுது. ஏன்? ரெண்டுமே ஆகாரம் தான். பிரியாணின்னு வரும்போது ரொம்ப ஆர்வமா போய் என்ன பண்ணுது, சாப்பாடு. ரசம் வைக்கும் போது என்ன செய்யுது, ரொம்ப மனசளிப்போடு சோர்வோடு, சரி என்ன பண்றது, என் வாழ்க்கையை இப்படி ஆண்டவர் மாத்திட்டாரு அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, சோர்வோடு சாப்பிடுறது. இப்போ இன்னைக்கு நிறைய வார்த்தைகள் நமக்கு ஆறுதலா இருக்கிற வார்த்தைகள் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா எப்பவுமே ஆறுதலாவே ஆண்டவர் உங்களுக்கு பேசுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வேதம் சொல்லுகிறது தாய் தேற்றுகிறது எப்போ அப்படின்னா, எப்போ ஒரு தாய் தேற்ற முடியும்? எல்லாரும் பிள்ளைகளை பெற்றவங்க தான். தாய் எப்போ தேற்ற முடியும்? தாய் எப்பங்க தேற்ற முடியும்? பிள்ளைங்க அழும்போது, மனம் உடைஞ்சு பிள்ளைங்க அழுகுற அளவுக்கு என்ன கஷ்டம் வந்துருச்சு பிள்ளைகளுக்கு. என் பையன் கூட தான் 3 நாளா தூங்கல. 3 நாளா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் 3 நாள் நடந்துட்டு தான் இருக்கும். அவனுக்கு என்ன மன உளைச்சல் வந்துருச்சு, 3 மாசத்துல என்ன மன கஷ்டம் வந்துருச்சு, உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ உள்ள பிரச்சனை பண்ணுது. பெரிய பொண்ணு தூக்கி போட்டு 4 மிதிக்கிறோம், அடி அழுன்னு என்ன பண்ணுது, அழுகுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி எதையோ ஒன்று கையில கொடுத்து என்ன பண்றோம், சமாதானப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய வசனம் எப்படி ஆறுதல் படுத்துதுன்னா, பல சமயத்தில் நம்மை கண்டித்து கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணி நமக்கு காயப்படுகிற அளவுக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தை நேரம் வருகிறது. ஆமே. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை காயப்படுத்தி, இது மட்டும் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே. பாட்டு பாடுறோம்ல, காயம் ஏன் வருது? உனக்கு ஆறுதல் வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும், சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை தேற்றுவார் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி பல அடிகள் விழும், அழுதாதான் தேற்ற முடியும். ஆமே. இப்போ இதை குறித்து நம்ம ஒரு சில காரியத்தை கவனிப்போம்.
ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையில எப்படி சொல்லுகிறார்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49:13 வாசிங்களேன். ஏசாயா 49:13. வானங்களே என்ன பண்ணுங்க? கம்பீரித்து பாடுங்கள். கலிகூறு பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன செய்கிறாரு? ஆறுதல் செய்கிறார். சிறுமைப்பட்டு இருக்கிற தம்முடையவர்கள் மேல கர்த்தர் என்ன செய்கிறார்னா இரக்கமாய் இருப்பார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ கம்பீரித்து பாடு, சத்தமிட்டு துதி. உன்னுடைய எல்லா ஜனத்துக்கு முன்பதாக கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்கிற நேரம் வருகிறது. உனக்கு ஆறுதல் கர்த்தர் செய்வாரு. சிறுமைப்பட்டிருக்கிற ஜனத்திற்கு கர்த்தர் தம்முடைய சிறுமையை மாற்றுவாரு, இரக்கமா இருப்பாரு. இந்த வார்த்தை கேட்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்ன வார்த்தை தான் இவங்க வாயில வருது அப்படின்னா, 14வது வசனத்தை வாசிங்க. சீயோனும், நல்ல கவனிங்க, சீயோன்னா யாருன்னா நீங்களும் நானும் தான் சீயோன். யாரு? சீயோன் தேசத்துக்கு போகிறவன் தான் யாரு? சீயோன் மனவாட்டிகள். இந்த வசனம் சொல்லுகிற சீயோனும் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என்னை சொல்றமா, கவனிங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. கர்த்தர் என்னை, யார் சொல்லுது இந்த வார்த்தைய? சீயோன். சீயோனுக்கு போகிற ஜனங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் என்ன கைவிட்டார். ஏன்னா எனக்கு இந்த பிரச்சனைன்னு தெரியல, ஏன் இவ்வளவு உபத்திரவம் தெரியல, ஏன் இவ்வளவு பாடுகள் தெரியல, கர்த்தர் என்னை, அடுத்தது படிங்க, ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார்கள். மடிக்கும் போது பல சமயத்துல ஆண்டவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரு, நான் ஆண்டவருக்காக எவ்வளவு செஞ்சேன், ஆண்டவருக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன், ஆண்டவருக்காக நான் எவ்வளவு உழைத்தேன், ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் என் கூட இல்லையே, இப்படின்னு என்ன செய்யறாங்களாம்? சொல்லுகிறாங்க. நிறைய பேர் சொல்லியிருப்போமா? கை தூக்குங்கன்னா என்ன பண்ண மாட்டோம்? தூக்க மாட்டோம். ஆனா நிச்சயமா என்ன பண்ணியிருப்போம்? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த நிலைமையை வச்சுட்டாரு, ஏன் இவ்வளவு ஒரு வேதனையான சமயத்திற்குள்ள ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு போகிறார்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம வாசித்த அந்த முதலாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்வார். உன்னுடைய சூழ்நிலையில் வந்து நீங்க சொல்லுகிற வார்த்தை கைவிட்டுட்டாரு, என்னை மறந்துட்டாரு, என் சூழ்நிலையில் இப்படியே போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், சொல்லுகிறோம், பதறி பேசுகிறோம். ஆனால் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்கிற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனத்தை தேற்றுவதற்கான நெருங்கி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது 15ஆம் வசனம், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் என்ன செய்ய முடியல, உன்னை மறக்கிறது இல்லை. ஆனா சொல்லுகிறோம் நம்ம, ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, ஆண்டவர் என்ன கண்ணீரோடு வச்சுட்டாரு, ஆண்டவர் என் வாழ்க்கையை இப்படி மாத்திட்டாரு, ஆண்டவர் இப்படியே வச்சுட்டாரு. இல்ல, ஆண்டவர் இவ்வளவு நேரம் உங்களை கண்ணீரின் பாதையில நடத்தியிருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, உன்னை பெற்றெடுத்த ஸ்திரீயானவர்கள் கூட மறந்து போயிடுவாங்களாம். அம்மே, எத்தனை பேருடைய அப்பா அம்மா எல்லாம் உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க? அதுக்காக கை தூக்குங்க. அப்பா அம்மா கடந்து போயிட்டாங்க, சரி, அப்பா இல்ல அம்மா யாரோ ஒருத்தர் போயிட்டாங்க, நல்லா கை தூக்குங்க. நானும் தானே தூக்குறேன். போயிட்டாங்களா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நீ எக்கடுனா கேட்டு அவங்களுடைய காலம் நிறைவேறுது, அவங்களுடைய வயசு முடியுது, அவங்களுடைய ஆயுசு முடியுது, உலகத்தை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க? கடந்து போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க மறந்து போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், எப்பொழுதும் எனக்கு முன்பாக என்ன செய்யுது இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்ற ஜனத்துக்கு ஆண்டவர் எவ்வளவு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் பாருங்க. நீங்க அடிக்கடிக்கு சொல்றீங்க, கர்த்தர் என்ன மறந்துட்டாரு, கர்த்தர் என்ன கைவிட்டு. கர்த்தர் உன்னை மறக்கவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. ஆனா நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வர்ற வார்த்தை என்ன சொல்லுகிறாரு? கர்த்தர் ஏன் தான் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன வச்சிருக்கிறாரோ தெரியலையே, ஏன் தான் இன்னும் இவ்வளவு நாள் பூமியில வச்சிருக்கிறார். என்ன பண்றாரு? வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்துக்கு என்ன பண்றாரு? வச்சிருக்கிறார். ஆனா அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறாரு, இவ்வளவு திரளான வாக்கு தத்தங்களை நான் உனக்கு தந்து உன்னை என்ன செய்கிறேன்னா ஆறுதல் படுத்துகிறேன். என்ன செய்கிறேன்? உன்னை தேற்றுகிறேன். இந்த உலகத்துல யாருமே வந்து நான் உன்னை கூட இருப்பேன், நான் உனக்கு பலமா இருப்பேன், உனக்கு திடமா இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன், யாராலும் என்ன செய்ய முடியாது, கேரண்டி தரவே முடியாது. எல்லா பொருளுக்கும் வாரண்டி தராங்க. ஆமா, மிஞ்சி போனா ஒரு குக்கர் கூட 5 வருஷம் என்ன செய்யறாங்க, கேரண்டி வாரண்டி தராங்க. நமக்கு எந்த ஒரு வாரண்டியும் இல்லை, கேரண்டியும் கிடையாது. நமக்கு ஒரே வாரண்டி கர்த்தர் தான். ஆமே, எத்தனை பேர் நம்புறோம்? நமக்கு ஒரே கேரண்டி கர்த்தர் மட்டும்தான்.
அவர் தான் சொல்றாரு, நீ இவ்வளவு மனமுடைந்து போகிறதுக்கு காரணம் என்ன? நான் உனக்கு ஆறுதல் செய்வேன்ப்பா. நான் உன்னை தேற்றுவதற்காக தான் இத்தனை காயங்களும் வேதனைகளும், நான் உன்னை தேற்றுவதற்காக தான் இவ்வளவு சூழ்நிலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்களேன். தாவீது சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறாருன்னா, என் பெருமூச்சினால் நான் என்ன செய்யனா இளைத்து போனேன். எப்படி சொல்றாரு? ரா முழுவதும் என்னுடைய கண்ணீரினால் என் படுக்கை என்ன செய்யுதுதான் ஈரமாயிருச்சான். இப்ப எப்படி இருக்கிறாரு பாருங்க. அப்புறமா வாசிங்க, என் கட்டில் என்ன செய்கிறேன் நினைக்கிறேன். அவர் சொல்லுகிறது போல யாரால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நம்ம எவ்வளவு வார்த்தைகள் ஆறுதலா சொன்னாலும் இந்த ரியல் டைம் என் வாழ்க்கையில் என்ன நடக்குது, வசனத்தை கேட்கும் போது பரவாயில்ல பிரதர், எங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு, சமாதானமா இருக்கு. ஆனா திரும்பவும் நாங்க எங்களுடைய வாழ்க்கையில அன்றாட பிரச்சனைகளை சந்திக்கும் போது திரும்ப எங்க வாழ்க்கையில அநேக கேள்விகள் என்ன செய்யுது வருகிறது. எல்லாரும் இந்த வேத புஸ்தகத்துல இருந்த எல்லாரும் நம்மை போல மனிதர்கள் தான். ஆமே. இந்த உலகத்துல கூட அநேக தலைவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ன பண்றாங்க, 150 வருஷம் 120 வருஷம் 140 வருஷம் எப்படியோ பிறந்த நாள் என்ன பண்றாங்க, கொண்டாடுறாங்க. அவங்க வந்து எங்கிருந்தும் வந்தவங்க இல்லை, இந்த உலகத்திலேயே என்ன பண்ணாங்க, பிறந்து வாழ்ந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து முடித்துட்டு போனவங்க. இப்ப வேதம் சொல்லுகிறது, தாவீதும் அந்த உலகத்துல மனுஷனா பிறந்தவர் தான். அவர் சொல்லுகிற வார்த்தை, இரவு முழுவதும் என்ன செய்கிறாரா, அழுது என் கட்டில் முழுவதும் என்ன செய்யுதுன்னா ஈரமாக்கி, கட்டில என்ன செய்யுது நனைஞ்சிருச்சு. கட்டில என்ன செய்யுது, அவ்வளவு வேதனை, அவ்வளவு துயரம், அவ்வளவு பாடுகள். இதுக்கு அடுத்து நீங்க வசனத்தை வாசிங்க, துயரத்தினால் என் கண்கள் என்ன ஆச்சு. ஆமா, அவர் அழுது அழுது அவர் கண்ணே எங்க போச்சான், உள்ள போயிருச்சு. கண்ணே என்ன பண்ணல தெரியல. அடுத்தது வாசிங்க, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் என்னாச்சு மங்கிருச்சு. அக்கிரமக்காரர் நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இவர் கட்டிலே நனையுது, ஆனாலும் இவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னை ஆறுதல் படுத்தவும், என்னை தேற்றவும், என்னை வந்து ஒரு நல்ல வார்த்தையை தந்து என்னை வழி நடத்தவும் எனக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம சொல்ற அநேக வார்த்தை, இவ்வளவு கண்ணீரின் பாதையில ஏன் என்னை நடத்தணும் ஆண்டவர்? ஆமே, கண்ணீர்ல நடத்தினாதான் உங்களுக்கு ஆறுதல் வரும். ஆமே, நீ அழுகிற பிள்ளைகளை கூப்பிட்டு சமாதானப்படுத்துவீங்களா, சும்மா அதை அந்த மாதிரி விளையாட்டு இருக்கிற பிள்ளைங்களை சமாதானப்படுத்துவீங்களா? ஆமே, நீங்க யார் அழுகுறீங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வந்து என்ன செய்யும். யாரு மிகவும் காயப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நேரம் தான் கர்த்தருடைய வார்த்தை மிகவும் பலமா என்ன செய்யும், வெளிப்படும். யார் மிகவும் நொறுக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நேரம் தான் கர்த்தருடைய வார்த்தைகள் அவங்களை தேற்றும். ஆமே, இவர் சொல்லுகிறார், இரவு முழுவதும் அழுது அழுது என்னுடைய கண்ணீர்லாம் எப்படி செய்யுது, கட்டிலே நனைகிறது. அந்த அளவுக்கு உள்ளத்துல வேதனை, அந்த அளவுக்கு பாடுகள், அந்த அளவுக்கு மிகுந்த உபத்திரம். ஆனாலும் இந்த உபத்திரவ நேரத்திலும் இவருக்கு ஒன்று தெரியும், என்னை தேற்றுவதற்கு ஒருத்தர் உருண்டு. நீங்க சங்கீதம் 42:3 வாசிங்க. அந்த 42:3 அவர் சொல்லுவார் பாருங்க, அவருடைய உபத்திரவத்தை எப்படி. அவர் சொல்றான் பாருங்க, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் உன்னிடத்தில் சொல்லுகிறபடியா என்ன ஆயிடுச்சா, அவருடைய கண்ணீர் தான் அவருக்கு என்ன ஆச்சு. ஆமே, நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் சாப்பாடுலாம் செய்யறோம் பிரதர், ஆனா என்னதான் முடியல, சாப்பிட தான் முடியல. எல்லாத்தையும் செஞ்சிடும், சாப்பாடு செய்யறோம், எல்லாம் பண்றோம், ஆனா வீட்டில் சாப்பிடுறது தான் என்ன இல்லை, மனசு இல்லை. இருதயம் முழுவதும் பாரத்தினால் நிறைந்திருக்கும் போது எப்படிப்பட்ட உணவுகளை வைத்தால் நம்மளால என்ன முடியாது, சாப்பிட முடியாது. தாவீதுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. சத்துருக்கள் எல்லாம் நாள்தோறும் என்னிடத்துல என்ன பண்றாங்களாம், கேட்கிறாங்க, உன் தேவன் எங்க. பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கறாங்க, ஏம்மா நீ ஆண்டவர் ஆண்டவர்னு போனியே, ஏன் ஆண்டவர் இவ்வளவு உபத்திரத்தை நடத்துறாரு, நீ ஆண்டவர் ஆண்டவர்னு போனியே, ஏன் உனக்கு இவ்வளவு பிரச்சனை, நீ ஏசு ஏசுன்னு சொன்னியே, ஏன் ஏசு உன் கண்ணீரை துடைக்கல, நீ ஏசு கிட்ட போனியே, ஏன் உன் பிரச்சனை சரியாவல. சத்துருக்கள் நாள்தோறும் என்ன செய்யறாங்களாம், என்னிடத்தில், வசனத்தை படிங்க, என்னிடத்தில் சொல்லுகிறபடியா. இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. காயப்படுத்துறவங்க என்ன பண்றாங்க, சத்தமா சொல்லுங்க, காயப்படுத்திட்டே இருக்கிறாங்க. கேள்வி கேட்கிறவங்க கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க.
நம்ம உபத்திரவத்துக்கு நேரம் அனுபவிக்கிறேன்னு நினைச்சு நம்மோட கூட எதிராக வாக்குவாதம் பண்றவங்க, நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க, நமக்கு மறைவாக பேசுகிறவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இந்த பேச்சை கேட்டு கேட்டு இவர் எப்படி ஆயிட்டார்னா, இரவும் பகலும் ஆகாரம் இல்லை, அழுது கொண்டே இருக்கிறார். கண்ணீரே வந்து அவருக்கு உணவாய் மாறுகிறது. இந்த கண்ணீரே வந்து அவருக்கு எப்பவுமே ஆகாரமா நிறைவா மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு மனுஷனை யார் தேற்ற முடியும்? அல்லேலூயா. யார் தேற்ற முடியும்? கர்த்தர் தான். வசனம் சொல்லுகிறது, இவ்வளவு பாதைகளை தாவீது என்ன செய்தார்னா கலந்து வர்றார். நீங்க அதே 42:5 கூட 43:5 கூட வாசிங்களேன். என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு, அவர் சமூகத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரும், என் தேவனுமா இருக்கிறவரை இன்னும் துதிப்பேன். தன்னுடைய ஆத்மாவுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு மனுஷன் என்ன பண்ணலன்னா இல்லை. இவர் யார் ஆத்மாவுக்கு ஆறுதல் சொல்றாரு? என் ஆத்மா. இப்போ என் ஆத்மா எங்க இருக்கு? எனக்குள்ளதான் இருக்கு. நீ எப்படி சொல்லுவீங்க? என் ஆத்மாவே சொல்லுங்க பாப்போம். என் ஆத்மாவே நீ ஏன் அழுவுற, நீ ஏன் காயப்படுற, நீ ஏன் கலங்குற, நீ ஏன் திகைக்கிற, நீ ஏன் சூழ்நிலையில பார்த்து பயப்படுற? இப்படி வந்து உங்களை ஆறுதல் படுத்த வேற ஒரு மனுஷன் என்ன செய்யல, வேற ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யல, வேற ஒரு சகோதரி வரல, சகோதரன் வரல. யார் சொல்றதுன்னா ஆறுதல் சொல்லவும் ஒருவர் இல்ல, இவரே தன்னுடைய ஆத்மாவுக்கு ஆறுதலா என்ன செய்யறாருன்னா வார்த்தையை சொல்றாரு, விசுவாசமான வார்த்தையை சொல்லுகிறாரு, நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுகிறாரு. நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் திகைக்கிற, உனக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார், உன்னை கர்த்தர் நடத்துவார். இன்னைக்கு நமக்கு நிறைய ஆறுதல் சொல்லுவதற்கு நிறைய சமூக வலைத்தளங்களில் நமக்கு ஆறுதலான வார்த்தைகள், மெசேஜ் நிறைய என்ன பண்றாங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கு, அதெல்லாம் என்ன பண்றோம், கேட்குறோம். இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனால் ரியல் டைமுக்கு வரும்போது திரும்ப அதே பிரச்சனை, அதே போராட்டம். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நல்லா இருக்கு பிரதர், ஆனால் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ விதமான உபத்திரவங்களை நாங்கள் என்ன செய்யறோம், கடந்து வருகிறோம். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை, ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21:14 வாசிங்களேன். ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்தில் என்ன செய்யறன்னா அலைந்து திரிந்தாள். ஆமே, வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ஆபிரகாம் வந்து ஆகார் வந்து நம்பி இருந்தது ஒரே ஒருத்தர் தான். யார வேற யாரையும் ஆகாருக்கு என்ன செய்யாதுன்னா தெரியாது. சின்ன வயசுல இருந்து நம்பிக்கையா இருந்தது ஒரே ஒருத்தர் தான். யாரு? ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை தவிர ஆகாருக்கு எந்த ஒரு வாய்ப்புகளும் அல்லது எந்த ஒரு ஒத்தாசையும், எந்த ஒரு ஆறுதலும், எந்த ஒரு அரவணைப்புமே என்ன கிடையாது, அந்த உலகத்துல கிடையாது, அந்த தேசத்துல கிடையாது. ஆனா நம்பி இருந்த ஒரு மனுஷனும் என்ன செய்கிறாருன்னா அதிகாலையில் எழுந்து ஒரு துருத்தி தண்ணியை கொடுத்தாரு, அவங்க பிள்ளைய கொடுத்தாரு, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நீ போயிட்டு வாமான்னு நினைச்சிருந்தார், அனுப்பிட்டார். இந்த அம்மாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, அவங்களும் நம்ம போல மனுஷங்க தான். ஆறுதலுக்காவது ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நாட்கள் போய் அந்த ஆறுதலும் என்ன செய்யல, இல்லாம போனது. இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா தனித்து விடப்படுகிறாங்க. ஆமே, பல சமயத்தில் நம்ம யோசிப்போம், தனித்து விடப்படும் போது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பல சம்பவங்கள் நமக்கு ஞாபகம் வரும். கூட 10 பேர் இருக்கும்போது நம்ம எதையுமே என்ன பண்ண மாட்டோம், யோசிக்கவே மாட்டோம். இன்னைக்கு கூட பசங்களுக்கு விளையாடுறதுக்கு 10 பேர் இருக்காங்க, அவங்க கூட சுத்துறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க எதை பத்தி என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் தனிமையா போய் அவங்க வேலை செய்யணும். என்ன பண்ணணும், ஏதோ ஒரு கம்பெனிலேயோ ஒரு ஆஃபீஸ்லையோ பேங்க்லையோ என்ன பண்ணணும், அன்னைக்கு தான் தெரியும் தனிமைனா என்ன. அன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் 10 பேரை கூட கூட்டு போய் உட்கார வச்சு ஆஃபீஸில் என்ன பண்ண முடியாது, சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாது. இல்லை, உன்னுடைய உபத்திரவத்தின் நாட்கள்ல நீ கஷ்டப்படுற வேலையில ஒரு 10 பேரை கூட வச்சு எப்போதும் உனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா பிரிந்து போயிடுவாங்க. நான் ரியல் டைம்ல நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நமக்கு ஆறுதல் சொல்லவோ, நம்மை நடத்தவோ, நமக்கு துணையா இருக்கவோ அநேகர் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில காலகட்டங்கள் வரும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க,
போயிடுவாங்க. போயிட்டான். அப்போதான் நமக்கு தனிமைனா என்னன்னு, அப்போதான் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைனா என்னன்னு தெரியும். ஆமே. வேதம் சொல்லுகிறது, நீங்க யோவான்ல வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யோவானுடைய வெளிச்சத்திலே அநேகர் கலிகூற மனதான் இருந்தாங்களாம். யாருடைய வெளிச்சத்துல? யோவான் நல்லா ஜெபம் பண்ணாரு, ஊழியத்தை செஞ்சாரு, ஆண்டவருக்குள்ள விசுவாசமா இருந்தார். அதனால சீஷர்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் நல்லா ஜெபம் பண்றாருல, அவர் கூட என்ன பண்ணுவோம், இருப்போம். அவர் கூடவே என்ன பண்ணுவோம், போயிடலாம். அவருவே நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். எவ்வளவு நாளைக்கு அந்த பாதுகாப்பு இருக்கும்? யோவானை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, தூக்கிட்டார். இப்போ சீஷங்க என்ன ஆச்சு? ஐயோ, நமக்கு ஆறுதலா இருந்த யோவான் என்ன பண்ணல, இல்லையே. ஆண்டவர் இருக்கும்போது ஆண்டவர் பல சமயம் அவங்களுக்கு உபதேசம் பண்ணாரு. நீ சோர்ந்து போகாம விழித்திருந்து என்ன பண்ணு, ஜெபம் பண்ணுப்பான், ஜெபம் பண்ணுப்பான்னு ஆறுதல் பண்ணிக்கிட்டே இருந்தார், சொல்லிக்கிட்டே இருந்தார், எச்சரிப்பு கொடுத்துட்டே இருந்தார். ஆனா அது வரைக்கும் இவங்க என்ன இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் கல்லை எடுத்து அப்பமா என்ன பண்ணுவாரு, மாத்துவாரு, நமக்கு கொடுப்பாரு, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படியே இருந்தாங்க. ஒரு நாள் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, உலகத்தை விட்டு போயிட்டார். அப்போதான் இவங்களுக்கு பயம் வருது, அப்போதான் இவங்களுக்கு நடுக்கம் வருது, அப்போதான் இவங்களுக்கு தனிமைனா என்னன்னு தெரியுது. ஆமே. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நீங்க 2 பேர் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும், அல்லது அப்பா இருக்கிற வரைக்கும், அம்மா இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் யார் பார்த்துப்பாங்க? அவங்க பார்த்துப்பாங்க. எல்லாம் இவங்க பார்த்துப்பாங்க. ட்ரெஸ் அழுக்காயிடுச்சா யார் துவச்சி கொடுப்பாங்க? அம்மா துவச்சி கொடுத்துருவாங்க. செல்போன் உடஞ்சிச்சா டிஸ்பிளே யாரை மாற்றி கொடுப்பாங்க? கவனிங்க. எனக்கு அது தேவையா, அப்பா என்ன பண்ணுவார், பெட்ரோல் போடணுமா, அப்பா செஞ்சு வச்சிருவார். அப்பா அம்மா எவ்வளோ நாளைக்குப்பா உனக்கு உதவி செய்ய முடியும்? நீ தனிமையான சூழ்நிலையை சந்திக்கும் போது நீ தேவனை பிடிக்காம போனினா உன் நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். ஆமே. இப்போ ஆகார் யாரை நம்பிட்டு இருந்தாங்கன்னா, யாரை நம்பிட்டு இருந்தாங்க? சத்தமா சொல்லுங்க, யாரு? ஏன்? அவங்களுக்கு அந்த உலகத்துல யாருமே தெரியாது, ஒரே ஒருத்தர் தான் தெரியும். அவங்க வீட்டில் தான் அவங்க அடிமை பெண்ணா இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க வீட்டில் தான் வளர்க்கப்பட்டாங்க. யாரு? ஆகார். இப்போ தனக்கு எஜமானா இருந்த, நம்ம ரொம்ப நம்பி இருந்த, ரொம்ப நமக்கு உண்மையா இருந்த அந்த ஆபிரகாம் என்ன சொல்லிட்டாருன்னா, எழுந்து தண்ணியை கொடுத்தாரு, குழந்தைய கொடுத்தாரு. நீ என்ன பண்ணு, ஒரு நல்ல ஒரு வணக்கத்தை சொல்லி நீ என்ன பண்ணு, போயிட்டு வாமா. இந்த அம்மா அடுத்த கேள்வி கேட்டிருக்கணும், நான் எங்க போறது, எனக்கு யார் இருக்காங்க, நான் எப்படி சாப்பிடுவேன். ஆனா இந்த அம்மா என்ன செய்யலைன்னா, ஒண்ணுமே கேட்கலங்க. இந்த சூழ்நிலைகள் நடைபெறும் அப்படின்னு இந்த அம்மா ஒருவேளை கணிச்சிருக்கலாம். இந்த சூழ்நிலைகள் எனக்கு நேரிட்டாலும் என்னை தேவன் நடத்துவார்னு அவங்க விசுவாசத்து இருக்கலாம். இல்லை இந்த சூழ்நிலைகளுக்கு நான் போகும்போது என் கூட ஏதாவது எனக்கு உதவி வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். இந்த சூழ்நிலை நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, வனாந்திரத்தில் போய் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, பெயர் சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தால் துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு கீழே விட்டு நான் பார்க்க மாட்டேன் என்று சத்தமிட்டு என்ன செய்யறாங்க. ஏன்? சுத்தி யாருமே, என்ன அது வனாந்திரம், ஒரு ஆள் பார்க்க முடியாது, ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்த பார்க்க முடியாது, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே பார்க்க முடியாது, பாலைவனம். இந்த பாலைவனத்து நடுவில் இந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, சத்தமிட்டு அழுகிறாங்க. எனக்கு இருந்த ஒரே ஆறுதல், ஒரே நம்பிக்கை இப்ப என்ன செய்தது, இல்லாம போனது. இந்த அழுகையின் சத்தத்தை தான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா கேட்கிறார். நீங்க அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், கூப்பிட்டு அப்படின்னு நிறுத்துங்க. என்ன கேட்கிறாரு? இப்ப இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். கர்த்தருக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமா இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இப்ப ஆகாருடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை நடக்குது, தனித்து விடப்படுறாங்க, துரத்தி விடப்படுறாங்க, எல்லாமே யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். இப்படி தெரிந்த பிறகு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? ஆகாரே உனக்கு என்னப்பா ஆச்சு, ஏமா அழுவுற கேட்கிறாரு. இந்த அம்மா என்ன சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. பல சமயத்தில் ஆண்டவர் கேட்பாரு, ஏன்பா அழுவுற, நீ ரொம்ப நம்பினவங்க ஒன்று என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டு. அது ரொம்ப இயல்பான காரியம். இதுக்கு போய் புரண்டு கூப்பாடு போட்டு கத்துறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆண்டவர் ரொம்ப கூலா கேட்கிற, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது அப்படின்னா, இவங்க நம்பிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் இவங்களை என்ன பண்ணிடுச்சு, கைவிட்டுருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உருவாக்கினவர், உன்னை நடத்துகிறவர் நான் உங்க கூட தான் இருக்கிறேன். ஆண்டவர் எப்படி ஆறுதல் செய்யறாருன்னா, உனக்கு என்ன சம்பவித்ததுன்னு கேட்கிறாரு. பயப்படாதே,
அவன் சத்தத்தை என்ன பண்ணாரு? ஆண்டவர் எப்படி ஆறுதல் செய்யறாரு பாருங்க. உனக்கு என்னமா சம்பவித்தது, நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். ஆமே. நம்ம என்னைக்கு ஒரு மனுஷனை ரொம்ப நம்புறோமோ அந்த மனுஷனை கர்த்தர் நம்மளை விட்டு கட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவார். ஆமே. ஏன் பின்னாடி இந்த சொல்லு கோமலை சொல்லுமா, நான் என்னத்தை சொல்ல, என் வாழ்க்கையை சொல்ல. என்னைக்கு நம்ம ஒரு மனுஷனை ரொம்ப நம்புறோமோ அந்த மனுஷனை ஆண்டவர் சீக்கிரமா நம்மளை விட்டு பிரிச்சோ இல்லை கட் பண்ணியோ தூக்கிட்டு போயிடுவார். அவ்வளோதான். ஏன்? அவங்க தான் நமக்கு ஆறுதல், அவங்க தான் நமக்கு எல்லாம் நினைக்கிறோம்ல, அவங்க இல்லாமலும் தேவன் உங்களை நடத்த முடியும் அப்படின்னு காண்பிப்பதற்காக. ஆமே. ஆபிரகாமை தவிர உங்களுக்கு வேற யாருமே என்ன பண்ணல இல்லை. ஆனா இந்த ஆகார பார்த்துக்க, ஏன் உனக்கு என்ன சம்பவித்தது, நீ என்ன செய்யாதுன்னா, உனக்கு ஆறுதல் செய்ய உனக்கு யாருமே இல்லைன்னு நீயா முடிவு பண்ணிட்ட எப்படிப்பா? அவங்க தான் ஒருத்தர் அப்படின்னு உன் கண்ணுக்கு தான் தெரிஞ்சது. உனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் யாரு? இந்த சார் ரொம்ப நல்லவர், இவர் எனக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க எனக்கு என்ன பண்ணுவாங்க? எப்போ கேட்டாலும் உதவி செய்ய. அவங்க இந்த நல்லவங்க, அந்த ரொம்ப பேரும் புகழும் வைத்து நீங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறவங்க ஒரு நாள் உங்களை விட்டு டக்குன்னு போயிடுவாங்க. போயிட்டாங்கன்னா அன்னைக்கு தான் தெரியும் கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருந்தார். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். பாண்டவர் கேட்குற, நீ பயப்படாது, நீ எழுந்து உன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணு, நட. தேவன் பிள்ளையின் சத்தத்தை என்ன பண்ணாரு? கேட்டார். நீங்க 19ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் அவருடைய கண்களை திறந்தார், ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு என்ன செய்தார்னா குடிக்க கொடுத்தார். நல்லா கவனிங்க. அது வரைக்கும் அந்த அம்மாவுடைய கண்களுக்கு என்ன தெரியல? தண்ணீர் துறவு அப்படின்னா பெரிய போர்வெல், கிணறு. அது என்ன செய்யலையா? ஏதோ ஒரு பாட்டில் தண்ணி இருந்தா கூட கவனிக்கலைங்க அப்படின்னு என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஒரு பெரிய தண்ணீர் துறவு, துறவுனா கிணறா இருக்கலாம், போரா இருக்கலாம், ஏதோ ஒன்று. கிணறு தான் அந்த காலத்துல, போர்லாம் கிடையாது, கிணறு தான். அவ்வளோ பெரிய கிணறு என்ன பண்ணலன்னா தெரியல. இவங்களுக்கு ஆறுதலா இருந்த ஒரு மனுஷன் துரத்தி விடும்போது இவங்க வாழ்க்கையை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் ஒரு தண்ணீர் துறவையே என்ன பண்றேன், ஏற்படுத்துகிறேன். கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு ஆறுதலினாலும் சமாதானத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புகிறார் பாருங்க. நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 20 வாசிங்கல்ல. 69வது சங்கீதம் 20வது வசனத்தை வாசிங்க. 60 அவர் சொல்றார், நிந்தையன் இருதயத்தை என்ன செய்ததான், பிளந்ததான். நான் மிகவும் வேதனைப்பட்டேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன். ஒருவன் என்ன பண்ணல. இந்த அம்மாவும் எதுக்கு காத்திருக்கிறாங்கன்னா, தாங்க முடியாத பாரம் யாருக்குள்ள, யாருக்குள்ள, ஆகாருக்குள்ள. இந்த என்னுடைய இருதயத்தை என்ன செய்யுது, பிளந்துருச்சு. பயங்கரமான வேதனை, ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர், ரொம்ப வேதனையில் இருக்கிறேன், ரொம்ப நெருக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லுகிறாங்க. எனக்காக பரிதபிக்கிறவன் ஒருவன் உண்டோ என்று என்ன பண்றாங்களாம், நம்மளுடைய வாழ்க்கையில அதான் நினைச்சிருப்பாங்க. வனாந்திரத்துல நான் போறேன், யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, யாராவது ஒருத்தர் ஒரு பாட்டில் தண்ணி என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பிள்ளை அழுவுதே ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்க மாட்டாங்களா. பரிதபிக்கிறவன் யாருமே என்ன பண்ணல, இல்ல வனாந்திரத்துல. அடுத்தது படிங்க. அத ஒருவன் என்ன பண்ணல, இல்ல. தேற்றுகளுக்காக காத்திருந்தேன், ஒருவன் என்ன பண்ணல, இல்ல. என்னைக்கு இந்த உலகத்துல நம்மை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லாம போகிறாங்களோ அன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய தேற்றுதலை பார்ப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, இந்த உலகத்துல உங்களை தேற்றுவதற்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கர்த்தர் வந்து நிற்பார். நம்புறீங்களா? கேளுங்க. பக்கத்தில் கை மூஞ்சுதான் நல்லா பாருங்களேன். நம்புறீங்களா? நம்புறீங்களா? தேற்றுறதுக்கு இல்லை, ஆனா கர்த்தர் நிற்பார். ஆமே. ரொம்ப வேதனையா இருக்கு, பரிதபிக்க ஒருத்தர் இல்லை, ஆறுதல் சொல்ல ஒருத்தர் இல்லை, நமக்கு ரொம்ப துக்கமா இருக்கு, நமக்காக வழக்காட ஒருத்தர் இல்லை, நம்மோடு பேச ஒருத்தர் இல்லை, அல்லது நமக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்யறதுக்கோ இல்லை நான் இருக்கிறேன்னு சொல்றது யாருமே இல்லை. யாருமே இல்லாத போது கர்த்தர் ஒருவர் மாத்திரம் நம்மோடு கூட துணையா இருப்பா. ஆமே. அந்த காலகட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும், பழக்கப்படுத்தணும். உடனே வந்து தேற்றுவாங்களா? தேற்ற மாட்டாங்க. அந்த வாரம் கூட ஒரு டாக்டர் வந்து பேசினாங்க. அவன் அழுதா விட்டுருங்க, தூக்காதீங்கன்ட்டாங்க. என்ன பண்ணுங்க, அழுவிட்டோம், விடுங்க. கொஞ்ச நேரம் என்ன பண்ணிட்டோம், கொஞ்ச நேரம் அழுவுறதுனால எந்த தப்பும், அழுத உடனே என்ன பண்ணாதீங்க,
தூக்காதீங்க அப்படின்னா உலகமே சொல்லுது, அழுத உடனே என்ன பண்ணக்கூடாது, தூக்கக்கூடாது. இப்போ ஆண்டவரும் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் அழ வச்சாருன்னா அதுக்குள்ளேயே நம்ம அழுது புரண்டு கீழே விழுந்து ஐயோ அம்மான்னு கத்தி ஆண்டவர் என்ன கை விட்டுட்டாரு கத்துறோம். ஆண்டவர் கொஞ்ச நேரம் என்ன பண்றாரு, இன்னும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, சத்தமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, அழு. நான் தூக்குற வரைக்கும் என்ன பண்ணு, நான் தேட்டுற வரைக்கும் என்ன பண்ணு, அழு. கத்துறியா, என்னை சபிக்கிறியா, சபி, அழு. ஆனா நான் உன்னை தேட்டுகிற காலம் நெருங்கி வருகிறது. ஆமே. 3 காரியத்தை நான் சொல்லி வேகமா முடிக்க விரும்புகிறேன். தேவன் வந்து நம்மளை எப்படி தேற்றுவார் அப்படின்னா, முதலாவது காரியத்தை எழுதி கொள்ளுங்க, தகப்பனை போல கர்த்தர் நம்மை தேற்றுவார். ஆமே. எப்படி தேற்றுவாரு? 2வது எழுதி கொள்ளுங்க, நம்மை மேன்மைப்படுத்தி பெருக பண்ணி தேற்றுவார். மேன்மை பெருக பண்ணி தேற்றுவார். 3வது, நீர் எனக்கு கொடுத்த வாக்கின்படி என்னை தேற்றுவீர். 3 காரியத்தை எழுதி கொள்ளுங்க. முதலாவது தகப்பனை போல என்ன பண்றாரு, அப்புறம் மேன்மையை பெருக பண்ணி தேற்றுவார். 3வது, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கின்படி நம்மை தேற்றுவார். முதலாவது காரியத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆமே. வசனம் எப்படி சொல்லுகிறதுனா, ஒரு மனிதன் அப்படின்னு ஆரம்பிக்குது. நான் அந்த இடத்துல என்ன போடுறேன்னா தகப்பன். ஆமே. ஒரு மனிதன் வந்து நம்மளை தூக்க முடியாது. தூக்க முடியுமா? இல்லை ரொம்ப நேரம் தூக்கி சுமந்துருவாங்களா? இல்லை நம்ம ரொம்ப நேரம் ஆறுதல் படுத்துவாங்களா? இல்லை ரொம்ப நேரம் நம்ம கையில் வச்சிருப்பாங்களா? முடியாது. பெற்றவங்களுக்கே என்ன செய்யுது, இப்போ கை வலிக்குது, ஐயோ கை சலிச்சு போகுது. உண்மை தானே இது? ஆனால் இந்த இடத்துல எப்படி வாசிங்கன்னா, தகப்பன் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு போவது போல இது வரைக்கும் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் என் தகப்பன் என்ன பண்ணார்னா என்னை சுமந்து கொண்டு வந்தார். ஆமே. யார் நம்ம சுமந்து கொண்டது? தகப்பன். என் தகப்பன். யார் நம்மளை தேற்ற முடியும்? தகப்பன். யாரு? தகப்பன் தான் தேற்ற முடியும். யார் நம்மளை தூக்கி ரொம்ப தூரம் நடக்க முடியும்? யாரும் நடந்துருவாங்களா? முடியாது. தகப்பன் தான் என்ன செய்யும்? பெற்றெடுத்த பிள்ளை எவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளவு அந்த பிள்ளை மோசமா இருந்தாலும், எவ்வளவு போராட்டமா இருந்தாலும், எவ்வளவு விதத்துல அந்த மனுஷன் பிரச்சனை பண்ணாலும், ஐயோ என் பிள்ளையாச்சு என் பிள்ளையாச்சு என்ன பண்ணுவான்? தகப்பன் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு உதவி செய்யும். நம்ம லூக்கால வாசிக்கிறோமே, 2 குமாரர் இருந்தாங்க. இளைய மகன் தன்னுடைய தகப்பனிடத்துல எல்லா ஆஸ்திகளையும் பெற்றுக்கொண்டு தூர தேசத்துல போய் துன்மார்க்கமா என்ன பண்றான்? வாழ்ந்தான். வேசிகளிடத்துல ஆஸ்திகளை அழித்து போட்டான். பன்றி மேய்க்கிற அந்த தவிடு என்ன பண்றான்? பண்ணி மேய்ச்சி அந்த தவிட்டுனால தன் வயிறு நிரப்ப ஆசையா இருந்த போதான் எழுந்து எங்க வரான்? தகப்பன் வீட்டுக்கு வரான். தகப்பன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தகப்பன் பார்த்து, அவ்வளவுதான் நீ போ, என் பிள்ளையே கிடையாது, நீ வெளியே போ அப்படின்னு என்ன பண்ணலன்னா, ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ வீட்டுல போய் பொறுமையா வாசித்து பாருங்க, தூரத்துல அந்த மகன் வரும்போதே தகப்பன் என்ன செய்யறான்னா ஓடி போகிறான். என்ன பண்ணுகிறான்? வேற யாராவது இருந்தா ஓடி போவாங்களா? அங்கேயே நிக்க வை அவனை. என்ன பண்ணு? அப்படியே அடிச்சு என்ன பண்ணு? அப்படியே துரத்து. இவ்வளவு சொத்தை வாங்கிட்டு போய் என் குடும்பத்துல எல்லா ஆஸ்தியில என்ன செஞ்சான்? அழித்து போட்டானே. அவன் இதுக்கப்புறம் என்ன பண்ண தேவையில்லை. ஆனா தகப்பனுடைய இருதயம், இவ்வளவு சொத்தை அழிச்சு போட்டாலும் என் பிள்ளை என்ன தேடி என்ன பண்ணு இருக்கு, ஓடி போகிறான். இந்த மனுஷன் என்ன பண்றான்? தகப்பன் ஓடி போகிறான். ஓடி போய் அவனை அழைத்து கொண்டு வந்து புதிய வஸ்திரத்தை உடுத்தி, அவன் காலுக்கு பாதரட்சி, செருப்பை போடுப்பா, செருப்பை போட்டு அவனுக்காக ஒரு கன்றுக்குட்டி என்ன பண்ணு, அடி. சந்தோஷமா இருக்கலாமா? ஒரு வார்த்தை கூட, நீ கொண்டு போன பணம் என்ன ஆச்சு, இவ்வளவு நாள் எங்க இருந்த, என்ன பண்ண, என்ன நடந்தது, ஒண்ணுமே என்ன பண்ணல, கேட்கல. அந்த தகப்பனுக்கு தெரியும், என் பிள்ளையை நான் தூக்கி சுமந்தேன். இந்த பிள்ளை வரும்போது அந்த தகப்பன் செய்யணும், ஆறுதல் செய்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்க சபைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக வரும்போதெல்லாம் ஒன்று விசுவாசிங்க, உங்களுடைய மாம்ச தகப்பன் உங்க கூட இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆறுதல் படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் நம்புகிறோம்? அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? தகப்பனாக இதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தீர், தகப்பனாக
இதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தி, இருளெல்லாம் அகற்றி விட்டி, இருள் எல்லாம் அகற்றி விட்டி, அழுகையை மாற்றி நீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல், உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாம் நிறைப்பவரே நிறைப்பவரே. தகப்பனாக இதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தீர். சொல்லுங்க எல்லாம். இதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தீர், எல்லாம் அகற்றி விட்டி, தனிமையை மாற்றி நீரே. இருள் எல்லாம் அகற்றி விட்டி, தனிமையை மாற்றி நீரே. ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறே. ஆமே. அவர் எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாரு? தகப்பனா இருந்தார். நீங்க இன்னொரு வசந்த வாசிங்க, உபாகம் 32:11 வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 32:11 வாசிங்க. எடுத்துட்டீங்களா? கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல அசைவாடி தன் செட்டைகளை விரித்து சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவர் என்ன செய்தார்னா வழி நடத்தினார். ஆமே. அந்த இடத்துல தகப்பன்னு போடுங்க. எங்க எல்லாம் சேர்ந்து படிவோம். தகப்பன் ஒருவரே என்னை வழி நடத்தினார். ஆமே. யாரை மட்டும் நடத்தினது? தகப்பன். என் தகப்பன். என்ன தேற்றினது யாரு? உலக பிரகாரமான தகப்பன் இல்லைங்க, என் ஆவிக்குரிய தகப்பன். உலக பிரகாரமான தகப்பனும் பல சமயத்துல நம்ம என்ன செய்தாங்க? காயப்படுத்தினாங்க. ஆனா ஒரே ஒரு தகப்பன் என்ன செய்தார்னா இம்மட்டும் வழி நடத்தினார், தேற்றினார். இந்த தகப்பனாக தேவன் எனக்கு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறோம்? உங்களை தேற்றுகிற தகப்பன் உங்களோடு இருக்கிறார். ஆமே. ரெண்டாவது நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ரெண்டாவது என்ன எழுதியிருக்கணும்? மேன்மைப்படுத்தி என்ன செய்வாரு? 71வது சங்கீதம் 20வது வசனத்தை வாசிப்போம். 71:20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்ப என்ன செய்கிறீங்க? உயிர்ப்பித்து என்னை பூமியின் பாதாளங்கள் இருந்து என்ன செய்கிறீர்? ஏற பண்ணுகிறீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடி என்ன செய்வீர்னா தேற்றுவீர். ஆமே. சொல்லுகிற அநேக இக்கட்டுகளையும் உபத்திரவங்களையும் நீ என்ன பண்ணிருந்தீங்கன்னா காண பண்ணி நீ என்னை திரும்ப என்ன செய்கிறீர்? உயிர்ப்பித்து பாதாளத்தில் இருந்த என்ன, ஒன்றுமே இல்லாம இருந்த என்ன, மிகவும் வேதனையோடு இருந்த என்னை திரும்ப என்ன செய்கிறீர்? ஏற பண்ணி என்னை மேன்மைப்படுத்தி என் மேன்மையை பெருக பண்ணி என்ன செய்கிறீர்? தேற்றுகிறீர். ஆமே. நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நிறைய பேர் நினைச்ச காரியம் என்னன்னா இவங்க திரும்பவும் மேலே வர மாட்டாங்க, இவங்க திரும்ப மேன்மை அடைய மாட்டாங்க, அவ்வளோதான், இவங்க இதோட என்ன செய்யுது. ஆனால்
கர்த்தர் ஒரு மனுஷனை தேற்றணும்னு முடிவு பண்ணார்னா, எந்த இடத்துல எந்த ஜனங்களுக்கு முன்பாக எந்த சமயத்துல நம்ம அவமானப்பட்டோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை தேற்றுவோம். ஆமே. எங்கெங்க நமக்கு ஆறுதல் வேணும்? காயப்பட்ட இடம் ஒன்று இருக்குன்னா வேற ஒரு இடத்துல கட்டு போட்டா சரியாயிடுமா? எங்க அடிபட்டிருக்கோ அந்த இடத்துல மருந்து போட்டு காயத்தை கட்டினாதான் என்ன ஆகும்? சரியாகும். வேதம் சொல்லுகிறது, நான் கட்டுகளோடு உபத்திரவோடு பாதாளத்தில் இருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்தார்னா, என்னை ஏற பண்ணி என்னை உயர்த்தி என்னை பெருக பண்ணி என்னை என்ன பண்ணாரா? மேன்மைப்படுத்தினார். மேன்மைப்படுத்தி தேற்றார். நீங்க யோசுவால வாசித்து பாருங்க. யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நீ வாசித்தீங்கன்னா அந்த வசனத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, யோசுவா 3:7. அவர் சொல்லுகிறாரு, மோசையோடு இருந்து போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை என்ன செய்வேன்? வேற ஒருத்தர் கண்களுக்கு முன்பாக இல்லைங்க. எந்த ஜனங்க இவனா நம்ம வழி நடத்த போகிறான் அப்படின்னு நினைச்சாங்களோ, மோசேக்கு பிறகு இவர் எப்படி நம்மளை கொண்டு போக போறார் நினைச்சாங்களோ, எந்த ஜனங்க சாதாரணமா பார்த்தாங்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆமே. நமக்கு உயர்வு எங்க வரும் தெரியுமா? நம்ம எங்க தாழ்மைப்படுத்தப்பட்டோமோ, எங்க அவமானப்பட்டோமோ, எங்க நிந்தைகளை சகித்தமோ, எந்த இடத்துல மிகவும் வேதனைகளை நம்ம சகித்தமோ அந்த இடத்துல தான் நம்ம கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நமக்கு எப்போ ஒரு ஆறுதல் உண்டாகுன்னா, நான் எத்தனையோ சமயம் இந்த ரோட்டில் போகும்போது அழுதுகிட்டே போயிருக்கிறேன். செருப்பு கூட இல்லாமல் அழுதுட்டு போயிருக்கிறேன். எத்தனையோ சமயம் சைக்கிள் கூட இல்லாமல் நான் நடந்து போயிருக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் என்ன பைக்கு கொடுத்தாரு, காரு கொடுத்தாரு. நான் இன்னைக்கு சந்தோஷமாக போகிறேன். இப்போ எப்போ ஆண்டவர் நம்மளை தேற்றுவார் அப்படின்னா, நம்மளை மேன்மைப்படுத்தி தான் நம்மளை தேற்றுவார். பாடுகளையும் உபத்திரங்களை சகித்து நம்ம மேன்மைப்படுத்துகிற அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கணும். ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த மேன்மையான நாள் வரும்போது நீ நினைப்பீங்க, ஆண்டவர் நீ எவ்வளோ நல்லா வச்சிருக்கிற. எத்தனையோ சமயம் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் இந்த இடத்துல இருந்தேன். நான் ஒன்றுமே ஒரு பைசாக்கு வழி இல்லாமல் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தினார். இன்னைக்கு கர்த்தர் என்னை உயர்த்தினார். யோசுவா நீங்கள் 1வது அதிகாரம் 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யோசுவா 1லேருந்து 10 வரைக்கும் அதில் அநேக சமயத்தில் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுவார், நீ பயப்படாத, நீ கலங்காத, திகையாத, திடமானதாயிரு. 1லேருந்து 9 வசனம் வரைக்கும் சொல்லுவார். ஏன் சொல்றாருன்னா, யோசுவாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயம் இருந்திருக்கும். என்னன்னா, மோசேக்கு பிறகு இந்த ஜனங்கள் எப்படி நடத்த போறேன்? அவருக்கே கீழ்ப்படியாத ஜனங்களாச்சே, நமக்கு எப்படி கீழ்ப்படியும்? இந்த பயத்தோடு இருந்தார். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தான் நான் உன்னை மேன்மைப்படுத்து. ஆமே. 3வது வசனத்தையும் நம்ம வாசித்து முடிப்போம். 3வது நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்? வாக்கு தத்தங்கள் நம்ம என்ன செய்யும்? தேற்று. 119வது சங்கீதம் 76வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 119:76. நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உம்முடைய வாக்கின்படி உம்முடைய கிருபை என்ன செய்யும்? என்னை தேற்றட்டும். எத்தனை பேர் நம்புகிறோம்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம், அந்த கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறது. நம்புறோமா? விசுவாசிக்கிறோமா? பல சமயத்துல நம்ம சோர்ந்து போகும்போது இன்றைக்கு அந்த வாக்கு தத்தம் நமக்கு நடக்கல, இன்னைக்கு நடக்கல இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் மாறி போகவே போகாது. நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 24 வாசிப்பீங்கன்னா, அங்க சாலமோன் ராஜா சொல்லுகிறாரு, என் தகப்பனாகிய தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த என் தகப்பனாகிய வாக்கு தத்தத்தை தேவன் செய்தாரு, காத்தருளினீர், வாக்கினால் சொன்னி இந்நாளில் இருக்கிறபடி உங்களுடைய கரத்தினால் என்ன செய்யறீங்கன்னா நிறைவேற்றினீர். ஆமே. அவங்க அப்பாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு ஆண்டவர். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? மகனாகிய சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டுவான், அதுல நான் பிரியமா இருப்பேன், அதுல நான் வாசம் பண்ணுவேன், அவனுடைய நாட்கள் சமாதானமா இருக்கும். வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுத்தாரு? தாவீதுக்கு கொடுத்தாரு. ஆனா எப்ப நிறைவேறுதுன்னா, சாலமோனுடைய நாட்கள்ல நிறைவேறுது. அதனாலதான் சாலமோன் சொல்றா, என் தகப்பனுக்கு நீ கொடுத்த வாக்குத்தத்தம் அன்னைக்கு வார்த்தையா இருந்தது, இன்னைக்கு என்ன செய்யுது? நிறைவேறுது. ஆமே. இன்னைக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தையா காணப்படலாம், இன்னைக்கு உங்களுக்கு அது வெறும் வார்த்தையாகவே இருக்கலாம். ஆனா ஒரு நாள் உங்க பிள்ளைகளுடைய நாட்கள்ல அது உங்களுக்கு ஆறுதலாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்?
இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் உங்களை தேற்றுவதற்கு நாட்கள் சமீபித்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது என்னாகும் 29:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனோ அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாம் எழுப்பி நிற்போம், இந்த வார்த்தை விசுவாசிங்க. முதலாவது கர்த்தர் நம்ம எப்படி தேற்றுவார்னா தகப்பனை போல என்ன செய்வாரு? ரெண்டாவது கர்த்தர் நம்ம எப்படி தேற்றுவாரு? மேன்மைப்படுத்துவார். சிறுமை அனுபவித்த நாட்கள், நம்ம உபத்திரவத்தை கண்ட வருஷத்துக்கு ஈடாக கர்த்தர் 2 மடங்கு நமக்கு நன்மையை தருவார். மூன்றாவது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தேற்றுவார். எல்லாம் விசுவாசத்தோடு கண்களை மூடுவோம்.